கார்த்திக் தீபா சீரியலில் வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். தீபா பாடுறத வந்து கார்த்தி வந்து பாடிட்டாங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறது மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கோகிலா பாட்டி வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்தோடனே அடியாளை வந்து அனுப்பி விட்டுறாங்க. கார்த்தி வந்து பார்க்குறதுக்குள்ளே வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். தீபா பாடி முடிச்சிட்டான்னா எப்படியும் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவா. அதனால் வந்து நம்ம ஆளை அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னோடனே காரில் வந்துட்டுருக்காங்க. கார்த்தி வந்துட்டுருக்கப்ப வந்து கீழே இறங்குறாப்புல ராஜா இறங்கி போய் சண்டை போடலான்ட்டு, நான் மாப்பிள்ளை நீ இறங்காத நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் சண்டை போடலான்ட்டு பேசுகிறாங்க. பேசுகிறப்ப வந்து அவங்க வந்து ராஜா வந்து டக்குன்னு அடிச்சிடுறாங்க. அடித்தோடனே எங்கள் கூட சண்டை போடுற லெவலுக்கு நீ பெரிய ஆளா, போய் பெரிய ஆளா யாராவது அழைச்சிட்டு வா அப்படின்னோட மறுபடியும் அடிக்கலான்னு வர்றாங்க. கார்த்தி செம்ம மாதம் வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. தடுத்த வேணும்னா கார்த்தி வந்து என்னென்ன எதுக்கு தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, ஃப்ரெண்டை மட்டும் அடிப்போம் கூட சேர்ந்து ஒன்றையும் தான் அடிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, வேணுன்ட்டே வம்புழுக்கிறீங்களே யாரா நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இனிமேல் பேச்சு கிடையாது வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி செம்ம எக்ஸ்ட்ராடினரியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து கட்டையை வச்சு அடிக்கலான்ட்டு அடிக்கிறாங்க. லேசாக தலையில் வந்து அடிபட்டுருது. அடிபட்டோன்னே என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னான்னா, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு ஒரு ஆளை மட்டும் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு கார்த்தி வந்து என்ன கேட்குறாங்க, மரியாதை சொல்கிறேன், எதுக்குடா நீ வந்து இந்த மாதிரி நான் முக்கியமான விஷயமா போகிறேன்னு தெரிஞ்சுதான் நீ தடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து இதெல்லாம் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து மரியாதையை உண்மையை சொல்கிறியா இல்லை வந்து நான் ஒன்றா போலீஸில் பிடிச்சி கொடுக்கட்டுமா, நீ ராஜா நீ இப்படி நான் கையை கட்டி வைக்கிறேன் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேண்டாம் சார், இந்த கோகிலா பாட்டி தான் வந்து ஆளை வச்சு உங்களை வந்து தடுத்து நிறுத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக என்னை தடுத்து நிறுத்த சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், உங்களை தடுத்து நிறுத்தணும் கொஞ்சம் நேரத்துக்கு போக விடக்கூடாது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க, எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்கே பிடிச்சிட்டு இருக்க கேப்பில் வந்து கார்த்தியோட வண்டியை வந்து கார் டயர் எல்லாத்தையும் பஞ்சர் ஆக்கி விட்டுறாங்க அந்த 2 பேர். அவங்க இதை வந்து ராஜாவும் கவனிக்கல, கார்த்தியும் கவனிக்கல. பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறதுலையே கடந்ததுனால வந்து சரியாக கவனிக்க முடியல. அடுத்தது வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து கார்த்தி ஒரு காரை எடுத்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பார்க்குறாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்னாச்சு மாப்பிள்ள கார்த்தி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இப்போ எதுக்கு எதுவும் பேச வேணாம், வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே கீழே இறங்கி பார்க்குறாங்க. டயர்லாம் பஞ்சர். இதை எப்போ பண்ணாங்க, அவங்க ஏதோ பிளான் பண்ணி நம்ம பல்லவியை வந்து பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அவள் தான் வச்சு செஞ்சுருக்கான்னு தெரியும் போது ஒன்றும் பண்ண முடியாது, வா நம்ம ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் வரேன் அப்படின்னு. நீ ஒன்றும் வர வேணாம், நீ வந்து இங்கே காரை ரெடி பண்ணிவிட்டு அங்கே வந்துரு, நான் வந்து பல்லவியை முதல்ல பார்க்க போகிறேன், நீ வந்தால் சரியாக இருக்காது, உனக்கு தலையில் அடிபட்டுருக்குல கார்த்தி, நான் கூட வர வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த பேண்டேஜாவது போட்டுக்கன்னு ராஜா கொடுத்தோன்னா தலையில் மட்டும் பேண்டேஜை போட்டுட்டு அங்கேருந்து கார்த்தி வந்து வர்ற ஆட்டோவில் நின்று ஏறிடுறாங்க. அது சமயத்தில் அங்கே தீபா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் பரிமாறி முடித்து சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. மைக் கிட்ட வந்து தேனிசை ராகத்துலேன்னுங்கிற மாதிரி வாய்ஸில் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து செம மழை பெய்யுது. என்ன சார் சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஆட்டோ வந்து கரெக்டாக வந்து இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் கார்த்தி வந்து மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கொடை கையில் வச்சுருக்காங்க. கொடையிலேருந்து முடிச்சுட்டு கீழே இறங்கி நடந்து வந்து கரெக்டாக பாடிட்டு இருக்கிறத வந்து அந்த சிஸ்டர் பின்னாடியே நின்று பார்த்துடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. கார்த்தி வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து தீபா தானே எப்படியும் கண்டுபிடிச்ச மாதிரி தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா, கார்த்தி பார்த்ததை வந்து தீபா முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் கேட்கவே மாட்டார் நிச்சயமாக. கார்த்தி வந்து எதுவும் இவங்க தான் தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்தை வந்து எதுக்காக இவங்க மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஆளை வச்செல்லாம் வந்து இவங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப போராடுறாங்களே ரூபஸ்ரீ, என்னவா இருக்கும் அப்படின்னு கார்த்தி வந்து யோசித்து மறைஞ்சிருந்தே தான் பார்ப்பாங்கன்னு என்னோடய கேஸ். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு எப்படியும் வந்து தீபா வந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் கார்த்தி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. தீபா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிப்பாங்க. ஆமாம் சார் இன்றைக்கி எங்கே போயிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் இன்றைக்கி வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு வந்து இப்போ பல்லவி வந்து பாட வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பார்க்குறதுக்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேஷுவலாக சொல்லணும்னா, தீபாவோட ரியாக்ஷன்லாம் என்ன ஏதுங்கிறது வந்து கரெக்டாக கார்த்தி வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு வந்து எதுக்காக இவங்க மறைக்கிறாங்கங்கிறத கேட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப நிச்சயமாக கார்த்தி வந்து கேட்டுக்க மாட்டாங்க. அதை கேட்காமே இந்த பிரச்சனையை வந்து எதுக்காக நம்மக்கிட்ட மறைக்கிறாங்கங்கிறத வந்து யோசித்து கார்த்தி வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வந்து வெளிக்கொண்டு வரதான் பார்ப்பாங்க. எப்படியும் சிதம்பரம் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி கார்த்தி வந்து கண்டுக்காத மாதிரியே தான் இருப்பாங்க. ஒருவேளை சிதம்பரம் ஃபோன் பண்ணி, என்னப்பா பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா, அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, என் ஒய்ஃப் தான் எனக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீ சொல்லிகிட்டு இருக்கேன்னா கார்த்தி வந்து ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணிடுவார் சிதம்பரத்தை. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து தீபாவுக்கு தெரியாதனால மறுபடியும் சிதம்பரம் வந்து சொல்லிடுவேன்னு சொல்லி தீபாவை மிரட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து கார்த்தியே வந்து காப்பாற்றுற மாதிரி ட்ராக் கொண்டு போயிட்டு,
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தீபா, நீங்கள் எதுக்கு தப்பிச்சு போகிறீங்க அப்படின்னு பதட்டமாக இருக்கிறது தீபா ஒரு பிரச்சனையில் சிக்கிறப்ப சிதம்பரத்தினால. அப்போ தான் நீங்கள் தான் எனக்கு பல்லவின்னு, தீபா ஏற்கனவே தெரியும் பல்லவின்னு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி முன்னாடி அழைச்சிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப, அம்மா இவங்க தாம்மா பல்லவி, தீபா வந்து இத்தனை நாள் வந்து அவங்க ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாங்கல்ல, அதனால் நம்மக்கிட்டேருந்து மறைச்சிருக்காங்கன்னு தீபா வந்து கௌரவமாக வந்து அபிராமி முன்னாடி நிப்பாட்டி கார்த்தி வந்து கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராக் செம்மையாக இருக்கும். அப்பையும் வந்து அபிராமி அம்மா வந்து இப்போயும் மூடி மறைச்சிருக்க ட்ராமாக்காரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கார்த்தி வந்து தீபா வந்து ஏற்றுக்கணும். எப்படி டேரக்டர் சார் நாளைக்கு கொண்டு போகிறாருன்னு தெரியல. ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.